சிந்தனை. இயேசுவின் பிறப்பு. மரியன்னை இறைவனின் தாய். இயேசு ராஜா தூய ஆவியாலும் கடவுளோட வல்லமையாலும் பிறந்ததுனால இறைமகன் எனவும், பெண்ணிடம் பிறந்ததுனால மனுமகன் எனவும் அழைக்கப்படுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே இறைவாக்கினர்கள் முன்னுரைக்கிறாங்க, நம்மளை காப்பாற்ற மெசியா வருவார் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. ஆனா 2000 வருடங்களுக்கு முன்பாக தாவீதுன்ற ஊர்ல பெத்லஹேம்ல இயேசு மரியன்னைக்கு இந்த உலகத்துல இழந்து போனதை மீட்கவும் உலகின் ஒளியாகவும் பாலகனாய் பிறந்தார். கப்ரியேல் வானதூதர் இத உலகிற்கெல்லாம் மாபெரும் நற்செய்தி அறிவிக்கிறேன் அப்படின்னு அவர் அறிவித்த நற்செய்தியே கிறிஸ்துவின் பிறப்பு தான். கிறிஸ்துவின் பிறப்பு அதை நம்ம ஒரு பெரு விழாவா கிறிஸ்துமஸா நம்ம கொண்டாடுறோம். இந்த கிறிஸ்துமஸ் விழா அப்படின்னாலே ஜாய் அப்படின்னு சொல்றோம். ஜெய் ஜீசஸ், ஓ அதர், வை யூ. நம்ம கிறிஸ்துவ வாழ்வுல இயேசுவை முன்னிலைப்படுத்தி பிறருக்காக யோசிச்சு அப்புறம் நமக்காக வாழணும் அப்படின்றதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. மரியன்னை நம்மளுடைய இறைவனின் தாய் அப்படின்னு சொல்றாங்க. இத நானோ இல்ல மற்றவங்களோ யாரும் சொல்லி அவங்க இறைவனைய நம்ம இறைவனைன்னு அழைக்கல. கடவுள் விரும்புறாரு மரியன்னை இறைவன்னையா இருக்கணும், இயேசுவினுடைய அன்னையா இருக்கணும், மனுக்குலத்தின் அன்னையா இருக்கணும் அப்படின்னு விரும்பி அவர் அவங்கள தேர்ந்தெடுக்கிறார். மரியன்னை இறைவனால் அழைக்கப்பட்டவர். ஆதி மனுஷனை பெண்ணோட உதவி இல்லாம தோற்றுவித்த கடவுளால இயேசுவையும் பெண்ணோட உதவி இல்லாம தோற்றுவித்திருக்க முடியும். ஆனா இயேசுவினுடைய தாயா மரியன்னை விளங்கணும் அப்படின்றது கடவுளோட விருப்பம். எபேசு மாமன்றத்துல ஒரு சர்ச்சை ஏற்படுது. அந்த காலத்துல அவங்க இயேசுவின் தாய் தான் இறைவனின் தாய் அல்ல அப்படின்னு ஒரு சர்ச்சை வருது. அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அந்த மன்றத்துல ஒண்ணு சொல்றாங்க. எதை எடுத்துக்காட்டி சொல்றாங்க அப்படின்னா, திருவிவிலியத்துல சொல்லப்படுற மாதா கர்ப்பிணியா இருக்காங்க. அந்த சமயத்துல எலிசபெத் அம்மாள் 6 மாத கர்ப்பிணியா இருக்காங்கன்னு தெரிவிக்கப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு போறாங்க. நம்ம தெய்வ மாதாவை பார்த்த மாத்திரத்துல எலிசபெத் அம்மாள் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார், எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியால ஆட்கொள்ளப்பட்டு அவங்க சொல்றாங்க. அதனால இத உதாரணம் காட்டி எபேசு மாமன்றமும் மரியன்னை இறைவனின் தாய் அப்படின்ற முடிவுக்கு வருது. இது மட்டும் இல்ல, நம்மளுடைய மீட்பு பணியில மரியன்னை பெரிய பங்கு வகிக்கிறாங்க. இத திருவெளிப்பாடு 12ல அழகா எடுத்துரைக்கப்பட்டிருக்கும். ஒரு பெண் வானத்துல ஒரு பெரிய அறிகுறியா தோற்றப்பட்டு அவங்க கதிரவன ஆடையா அணிந்து நிலா அவங்களுடைய பாதத்துல இருக்கு. 12 விண்மீன்களை அவங்க தலையில சூடி ஒரு அதிகமான ஒரு வேதனையில ஒரு ஆண்மகவை அவங்க பிரசவிக்கிறாங்க. இதுல குறிப்பிட்டு இருக்கிற பெண் சிலர் திருச்சபை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல குறிப்பிட்டு இருக்கிறது நம்மளோட மரியாள. அதே போல அந்த ஆண்மகவு நம்மளுடைய இயேசு ராஜா. இந்த ஆண்மகவை அபகரிச்சுக்கணும் அப்படின்னு அரக்கப்பாம்பு வருது. அத நல்லபடியா பத்திரமா வானகத்துக்கு அதனுடைய இருக்கைக்கு ஆண்மகவு எடுத்துக்கொள்ளப்படுது. உடனே கோபமடைந்த அரக்கப்பாம்பு பெண்ணை துரத்த நிலமானது துணையா நின்னு மாதாவை காப்பாத்துது. இப்போ கோபமடைந்த அந்த அரக்கப்பாம்பு அவளுடைய எஞ்சிய குழந்தைகளை துரத்துக்கிட்டு வருது. இந்த எஞ்சிய குழந்தைகள் அப்படின்னு யார சொல்றோம்? இயேசுவின் சாட்சிகளா வாழற நம்மளதான். நம்மளை காப்பாற்றவும் நம்மளை மீட்கவும் நம்மளுடைய தெய்வ அன்னை நமக்காக விடப்பட்டிருக்காங்க. மரியாள நம்ம போற்றுவோம். மரியே வாழ்க.